தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களை மூச்சுத் திணறல் காரணமாக இரவோடு இரவாக உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றார்கள். இதோ அது தொடர்பான செய்தி தொகுப்பு. இப்போதுதான் அண்மையில் ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக வைத்தியசாலையில் வைத்தியம் பெற்றுவிட்டு வீடு திரும்பியிருந்தார். மீண்டும் சளித்தொல்லை காரணமாக சரியாக சுவாசிக்க முடியாமல் இருந்த கருணாநிதி அவர்களை மீண்டும் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இவர் இப்பொழுது அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இந்நாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இவ்வாறு இரவோடு இரவாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மீண்டும் கண்ணில் காட்ட முடியாமல் கடவுளிடம் அனுப்பிவிட்டார்கள் துரோகிகளும் எதிரிகளும். அதேபோன்று கருணாநிதி அவர்களையும் இப்பொழுது இரவோடு இரவாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இருப்பினும் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னவென்றால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருமணமே செய்யாமல் தனிமையாக இருந்த காரணத்தால் அவருக்கு ஒரு தீமை நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்க யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். இதை முன்கூட்டியே எதிர்வு கூறித்தான் கருணாநிதி அவர்கள் 3 திருமணங்கள் செய்தார் என்பதை இப்பொழுது எம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை சாடைமாடையாகவும் நேரடியாகவும் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.